ஹாய்ங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு பருப்பு கடையல், கேரட் பீன்ஸ் பொரியல், முட்டை. காயெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாம செய்ற இந்த கொள்ளு பருப்பு கடையலுக்கு 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு சாப்பிட்டா அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. 1 டம்ளர் கொள்ளு எடுத்து கிளீன் பண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊத்தி, ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமா ஆயில் விட்டு 1 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம், 4, 5 வரமிளகா, 1 கப் சின்ன வெங்காயம், 5, 6 பல்லு பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொள்ள வந்துட்டு 4 விசில் விட்டு எடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்குள்ளே இந்த வதக்கினதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு புளி மட்டும் ஆட் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு தேவைப்பட்ட தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5, 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கையில் அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசியணும். அந்தளவுக்கு கொள்ளு வெந்துடணும். ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ரிவர்ஸில் ஒரு 4 சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் குறக்குறம் தான் இருக்கும். நான் லாஸ்ட்டாக பருப்பு வடகம் மட்டும் தாளித்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் தாளிப்பு கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே வைக்கிறனால வச்சுக்கலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இதை வந்துட்டு காலையில் செஞ்சு மதியம் மீதி இருந்தால் சுண்டை வச்சு நைட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள். மறுபடியும் திரும்ப திரும்ப கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.